ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 11/4/2025 அன்று வரக்கூடிய பங்குனி உத்திரத்திற்கு பல மடங்கு சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமை முதல் பங்குனி உத்திரம் வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து முடித்த பின்பும் நம்முடைய பெயரை அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும். இந்த உலகத்திற்கே நம்முடைய புகழ் தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், வாழ்க்கையில் நீங்கள் அதிவிரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால், இன்று தொடங்கி பங்குனி உத்திரம் வரை முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம்? அவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம், அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெயர், புகழ், அந்தஸ்து, பதவி உயர்வு, பணம், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் இவைகளையெல்லாம் வாரி வழங்குவதில் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான். இன்று தொடங்கி முருகப்பெருமானை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் வழிபாடு செய்ய போகின்றோம். பங்குனி உத்திரம் பரிகாரம். இன்று வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய துவங்கக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக உங்கள் தலையெழுத்தானது நிச்சயம் மாற்றி எழுதப்படும். உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை பற்றிய விரிவான தகவலை பற்றி பார்க்கலாம். முதலில் இதற்கு ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கம் போலதான் முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை துவங்கவும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகனை வணங்கி நோட்டு புத்தகத்தில் முதலில் ஓம் சரவண பவ என்று எழுதுங்கள். பிறகு வேலும் மயிலும் துணை என்று எழுதிவிட்டு நட்சத்திர கோலம் போட்டு அதன் உள்ளே ஓம் சரவண பவ மந்திரத்தை எழுதிவிடவும். பரிகாரத்தை துவங்கும் போது முதல் பக்கத்தில் இதையெல்லாம் எழுதிவிடவும். அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய பிரார்த்தனையை அந்த நோட்டில் எழுத துவங்க வேண்டும். எத்தனை முறை தெரியுமா? 3, 6, 9 முறை. அச்சச்சோ, பயந்து விடாதீங்க. 369 முறை எழுத வேண்டாம். காலையில் உங்களுடைய வேண்டுதலை 3 முறை எழுதுங்கள். மாலை உங்களுடைய வேண்டுதலை 6 முறை எழுதுங்கள். இரவு தூங்க செல்லும் போது 9 முறை உங்களுடைய வேண்டுதலை அந்த நோட்டில் எழுத வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கையில் அந்த நோட்டு புத்தகத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை எழுத மறக்காதீங்க. பரிகாரத்தை துவங்கக்கூடிய முதல் நாள் மட்டும் முதல் பக்கத்தில் நட்சத்திர கோலம் வரைந்து வேலும் மயிலும் துணை என்று எழுதி சரவணபவ மந்திரத்தை எழுதினால் போதும். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய கோரிக்கையை மட்டும் அந்த நோட்டில் எழுதி வர வேண்டும். முருகனை மனதில் நிறுத்தி என்ன வேண்டுதல் வைத்தாலும் தவறு கிடையாது. நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுதலை தான் அந்த நோட்டில் எழுத வேண்டும். பல கோரிக்கைகளை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. வேண்டுதல் ஒரு கோரிக்கைக்காக மட்டும் இருக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும். கடன் சுமை குறைய வேண்டும். வீடு கட்ட வேண்டும். வேலையில் ஜெயிக்க வேண்டும். வியாபாரத்தில் ஜெயிக்க வேண்டும். இப்படி ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை எழுதினால் போதும். நீங்கள் என்ன பிரார்த்தனையை அந்த நோட்டில் எழுதினீர்களோ அது பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் பலிக்கும் என்பதுதான் இந்த பரிகாரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை. ஆத்மார்த்தமாக இதை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்பவர்களுக்கு நிச்சயம் பரிகாரம் பலன் தராது. இன்று வெள்ளிக்கிழமை. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 பங்குனி உத்திர நாள் வரவிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்திற்கு பல மடங்கு சிறப்பு. இந்த நாளை தவற விடாதீங்க. நிச்சயம் ஒரே வாரத்தில் உங்களுடைய ஆசை நிறைவேற இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.